நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி தமிழ் பாரம்பரியமும் கேரள முறையும் இணைத்து ஒரு 6 லக்ன முறைகளில் 6 புள்ளி முறைகளில், திருமண புள்ளி முறைகளில், தொழில் புள்ளி முறை, வருமான புள்ளி, வாரிசு புள்ளி, கடனடையும் புள்ளி, குபேர புள்ளி, தனப்புள்ளின்னு சொல்லி 6 லக்னத்தையும் 6 புள்ளிகளையும் பாவித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிந்திருக்கும் சூட்சமங்களை செயலாற்ற முடியும்னு சொல்லி, எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஜாதக முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். சரி, நாம இப்ப பார்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ மிதுனம் ராசிக்கு பாத்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்கு 12 குடையவன் சுக்கிர பகவான் 11 பயிற்சியாகி இருக்கிறார். அதாவது மேசராசியில் இருக்கார். அதே பாத்தீங்கன்னா 11 கூடைய செவ்வாய் பகவான் 10 போய் இருக்கிறார். மிதுனம் ராசிக்கு 12 கூடைய சுக்கிர பகவான் 11 இருக்கிறார். 11 கூடைய செவ்வாய் பகவான் 10 இருக்கிறார். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா புதிய தொழில் இல்ல தொழிலுக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்குதல், தொழிலை செயல்படுத்த தேவையான உதவியை தேடுதல், நாடுதல், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக செயல்படும் மாதமாக இருக்கிறது. உறவுகளில் இருந்து நினைத்த ஒத்துழைப்புகள் கிடைக்காவிட்டாலும் பழகிய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மாதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமையாக நடந்த காலங்கள் அதற்குண்டான நேரங்களை மாற்றி இப்பொழுது உங்களுக்கு நன்மையான காலங்களாக வரப்போகிறது. உங்கள் செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு செயலாக்கத்திற்கு உண்டான நேரங்கள் தொடங்க போகிறது. உங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாளிகள், நண்பர்கள், தொழில் முறை கூட்டாளிகள், இவங்களால எல்லாம் ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு செயல்பட போகிறது. அதே போல படிப்பில் நல்ல கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அரசாங்க வேலை வாய்ப்புக்காக பரீட்சை எழுதக்கூடியவங்க, அரசாங்கத்துல அதிகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட IPS, IAS இந்த மாதிரி பரீட்சை எழுதக்கூடியவங்க எல்லாம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. முயற்சி வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கிறது. குடும்பத்தில் புதிய உறவுகளை தேடி, அதாவது திருமண வாழ்க்கைக்காக மணப்பெண் தேடுதலோ மணமகன் தேடுதலோ, அந்த தேடுதல் வேட்டை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல தொழில் அப்படின்னு சொல்ல போனா மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ப்ரமோஷனை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதிர்பாராத முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு வருகிறது இந்த ஏப்ரல் மாதம். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது. பணத்தினாலோ வண்டி வாகனத்தினாலோ, வண்டி வாகனங்கள் கைவிட்டு, அதாவது திருடு போகக்கூடிய சூழ்நிலை, மொபைல் போன் திருடு போகக்கூடிய சூழ்நிலை, நகை நட்டு காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை, இந்த ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வாக்கை கண்டித்து கொண்டால், நாக்கையும் வாக்கையும் கண்டித்து கொண்டால் ஒற்றுமை நிலை தோங்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் உருவாகும். குழந்தைகளுடைய உடல் நலத்திற்காக மருத்துவம் தேடுபவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதே போல குழந்தைகள் உடல்நிலையில் நல்ல கவனம் தேவை. உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் புதிய புதிய மாற்றங்களும் பரிமாற்றங்களும் பரிணாமங்களும் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சம்பளம் உயர்வோ இல்ல தொழிலில் திடீரென்று எதிர்பாராத ஒரு லாபத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானமோ,
அதே போல அரசியலில் பயணிக்கும் பொழுது ஒரு வெற்றி வாய்ப்போ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் கூட்டாளிகள் சேரக்கூடிய அமைப்பு, அரசியலில் கூட்டு வைக்கக்கூடிய அமைப்பு, இந்த அரசியல் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு புது தன்மையையும் புது நம்பிக்கையையும் உதயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய இந்த மாதத்துடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்பும், பரபரப்பும் படபடப்பும் பதபதைப்புங்கிற மாதிரி உங்களை ஏதாவது ஒரு ரீதியில செயல்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுகிறது. தலை சம்பந்தப்பட்ட அமைப்பிலோ, வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. அதை வந்து நீங்க ஜாக்கிரதையா கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தின் நாயகர்களாக உங்களுக்கு செயல்படக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான். இந்த சுக்கிர செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். அதே போல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல விஷ்ணு சகஸ்கரநாமம் சொல்வது உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆலமர விநாயகர், அரசமர விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும்.